தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆப்கானிஸ்தான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வருவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் தலைமையிலான ஆட்சி நடந்து வருகிறது. சர்வதேச நாடுகளின் அங்கீகாரத்தை தாலிபான் அரசு கோரி வருகிறது. தாலிபான்களின் பயங்கரவாத செயல்களுக்கு இந்தியா முன்னர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு அவ்வப்போது மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளையும் இந்தியா செய்து வருகிறது. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் குனார் மாகாணத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது ஈரானின் சபஹார் துறைமுகம் வழியாக அத்தியாவசிய பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்தது. இந்நிலையில் தாலிபான் அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது வெளிநாடுகளுக்கு ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முத்தாகி பயணம் செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தடை விதித்திருந்தது. இப்போது அவருக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. அவரது பயணம் குறித்து ஆப்கானிஸ்தான் அரசுடன் இந்தியா ஆலோசித்து வருகிறது. வரும் அக்டோபர் 9 முதல் 16 தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் இந்தியாவுக்கு வர வாய்ப்புள்ளது. இது குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று ரந்தீப் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்தார்.